வணக்கம் மங்களே. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் இருக்கோம். இன்றைக்கி 100 பேருக்கு சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். அதனால் கோஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தயாராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தனித்தனியாக ஒரு 100 ரைஸ் அடிக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது என்னென்னு ஒரு அண்டி எடுத்து அந்த அண்டியில் நம்ம தனித்தனியாக 50 2 பார்சல் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டி ரெடி பண்ணியாச்சு. அண்டி ரெடி பண்ணி முட்டையை ரெடி பண்ணி போட்டாச்சு. 50 சிக்கன் ரைஸ் ஒரே தடையாக போட போகிறோம். தனித்தனியாலாம் போட முடியாது 100 பேருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 50 முட்டையை போட்டாச்சு. முட்டை நல்லா பாயில் ஆகி பச்சை வாசனை போய் நல்லா பொழப்பன்னு அருமையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா பாயில் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது நல்லா செக் பண்ணிக்கணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸை வடித்து காய வச்சுக்கணும். ரைஸ் ஆறுனா தான் சிக்கன் ரைஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குறைஞ்சிடும், தயிர் சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா சுட இருந்த ரைஸை வடித்து கொட்டி நல்லா ஆற வச்சு ரைஸ் நல்லா வரையாக வந்ததுக்கப்புறம் தான் ரைஸை போடணும். அதுக்கப்புறம் நம்ம அண்டியில் கோஸு கட்டி வச்சு இந்த காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் ஆகணும். வெஜிடபிள்ஸ் பாயில் ஆனால் தான் நமக்கு சிக்கன் ரைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா போடணும். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வடித்து வச்சு இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சிங் பண்ணணும். சிக்கன் ரைஸில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸை நான் மிக்ஸ் பண்ணுறது மசாலா கூட தான். நல்லா 2 பேர் சேர்ந்து நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணணும். ரைஸை உடஞ்சிடாமல் உதிரியாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்சல் கட்ட ஆரம்பிச்சாச்சு. பார்சல் தனித்தனியாக கட்டி அவங்களுக்கு அப்படியே டெலிவரி கொடுத்தாச்சு. நம்ம வண்டியிலே எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்தாச்சு. தேங்க்யூ மக்களே.